friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம பச்சை பயிறு வச்சு லட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். பச்சை பயிறுல நிறைய ஹெல்தி நியூட்ரியன்ட்ஸ் இருக்கு. இது உங்களோட பேட் கொலஸ்ட்ரால் லெவல்ஸ்லாம் ரெடியூஸ் பண்ணும். உங்களோட ஹார்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இதுல நிறைய பொட்டாசியம், மெக்னீசியம், ஃபைபர் சத்து எல்லாமே இருக்கு. உங்களோட blood pressure நல்லாவே கம்மி பண்ணும். அதே மாதிரி weight lossக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். உங்களோட இம்யூனிட்டியை நல்லாவே பூஸ்ட் பண்ணும். ஸோ இது ரொம்பவே ஹெல்தி அண்ட் டெலிஷியஸான ஸ்வீட் ரெசிபி. ஸோ அந்த ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் வெல்லம் சேர்த்துக்கோங்க. கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா ஒரு 2 மினிட்ஸ் மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த வெல்லம் கம்ப்ளீட்டாக உருகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த கம்பி பதத்துக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவை கிடையாது. இப்போ நல்லா வெல்லம் உருகியாச்சு, ரெடியாக இருக்குது. ஸோ இதை தனியாக எடுத்து வச்சுருங்க. இப்போ இன்னொரு பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 1/2 கப் அளவுக்கு பச்சை பயிறு சேர்த்துருங்க. இதை நல்லா லோ ஃப்ளேமில் ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிடுங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக அரோமேட்டிக்காக வர வரைக்கும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ 5 மினிட்ஸில் பச்சை பயிறு நல்லா ரெடி ஆகிருக்கு. ஸோ இது பேன்லேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா ஆற விட்டுருங்க. இப்போ அதே பேனை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நல்லா உருகட்டும். நெய் நல்லா உருகிட்டு இருக்கிற டைமில் நம்ம அந்த பச்சை பயிரை நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி இதையும் இந்த பேனில் சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 மினிட்ஸ் கலந்து விட்டுருங்க. இந்த நெய் எல்லா இடத்துலையும் நல்லா பரவுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெய் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி ரெடியாக இருக்குது. ஸோ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற அந்த வெள்ளை பாகை உள்ளே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு சிட்டிகை உப்பு, ஒரு சிட்டிகை ஏலக்காய் தூள், அப்புறமா ஒரு சிட்டிகை இஞ்சி பொடி சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஆல்ரெடி இஞ்சி பொடி எப்படி செய்கிறதுன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதோட வீடியோ லிங்க்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக பாதாம் ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணிவிட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா ஒன்றா சேர்ந்து லம்ப் மாதிரி வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஆற விட்டுருங்க. கம்ப்ளீட்டாக ஆற விட்டுட்டிங்கன்னா லட்டு பிடிக்க வராது. ஸோ லைட்டாக மட்டும் ஆற விட்டுக்கோங்க. இப்போ 2 மினிட்ஸில் நம்மளோட லட்டு மிக்சர் லைட்டாக ஆறி இருக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக ஒரு போர்ஷன் எடுத்து அதை நல்லா ஸ்மூத் பாலாக உருட்டிடுங்க. இப்போ நமக்கு சுவையான பச்சை பயிறு லட்டு சூப்பராக ரெடி ஆயாச்சு. இந்த ஹெல்தியான பச்சை பயிறு லட்டுவை உடனே நீங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணலாம். இது நீங்கள் ஒரு 8 கண்டெய்னரில் போட்டு வச்சு 1 வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்பவே ஈஸி, ஹெல்தி அண்ட் இம்யூனிட்டி பூஸ்டிங் ஸ்வீட் ரெசிபி. ஸோ கண்டிப்பாக இந்த பச்சை பயிறு லட்டு ரெசிபி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களுக்கு பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்க நோட்டிஃபிகேஷன்ல வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷ்ல பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்க. சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன், மறக்காம செக் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை வந்து பார்க்குற வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.